Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பகுதி ஒன்று பார்க்க போறோம் இல்லையா? இந்த ஒரு ரீடிங் செக்ஷனை எப்படி செய்கிறது? ஒரு ரீடிங் செக்ஷனை என்ன மாதிரி நாங்கள் வந்து ஈஸியா செய்கிறது? இப்போ 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வச்சுக்கொண்டு நான் இப்போ செய்ய போறோம் இல்லையா? முக்கியமான பகுதி நீங்க வடிவா எல்லா ஆன்சருமே ரீடிங் அதுக்குலாம் இருக்க போகுது. கவனமா கருத்துட்டு வாசித்து நீங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் என்பதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகே. If you come first time to this channel, please subscribe this channel and click the button also. Then only you can receive my new videos as soon as possible as notification. Okay, let's go to the video. அப்ப பாருங்க பிள்ளைகள், question number 15 எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ரீடிங் செக்ஷன் எங்களுக்கு வருது. அது உண்மையில வந்து இது கொஞ்சம் நீங்க சில வேர்ட்ஸ் வந்து புதுசா இருக்கு, தெரியாத சொற்கள் எல்லாமே இருக்கும். அப்படியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? எப்படியோ நாங்க வந்து செய்யத்தான் வேணும். தவிர்க்க முடியாது. ரிசல்ட்டை நாங்கள் எடுக்கணும்னு சொன்னா தெளிவா கவனமா செய்யணும். ஒருபோதும் நீங்கள் டைம் இதுக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? டைமை வந்து உங்களுக்கு டைம் வந்து தரப்பட்ட டைம்ல எல்லாம் செய்து முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருப்பதால நான் சொன்ன போல பார்ட் 1ல நீங்க மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் பிடிச்சு கொள்ளுங்க. பார்ட் 2க்கு யூஸ் பண்றதுக்கு. பார்ட் 1ல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. குயிக்கா செய்ய வேண்டிய பகுதிகள் எல்லாம் குயிக்கா செய்யலாம். ஈஸியா இருக்கும். பார்ட் 2ல இதுகளுக்கெல்லாம் நீங்க மெனக்கிடணும். க்ளோஸ் ஸ்பெசிஃபிக்கள் இதுகளெல்லாம் நல்லா டைம் எடுக்கணும். ரைட் பாட்டுகள் எல்லாம் அந்த நல்ல மாதிரி செய்யணும். ஆகவே டைமை அப்படியே மேனேஜ் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அதை செய்யணும். ஓகே, இப்படி ஒரு ரீடிங் செக்ஷன் வரும்போது நீங்க உடனே குயிக்கா நீங்க என்ன செய்யுங்க, வடிவா இருக்கா உங்களை என்ன பேச தரப்படுதுன்னு ஒரு அதை முதல் ரீட் பண்ணுங்க. அங்க பந்திய வாதிட்டு ஒரு நினைக்கிறதுக்காக முதல் குவேஷன் தரப்பட்ட கேள்வியை என்ன கேள்வி தரப்பட்டது அந்த வாதிக்கு கிரகிச்சு கொள்ளுங்க. அவங்க மைண்ட்ல அப்படியே கிரகிச்சு கொள்ளுங்க. அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு நீங்க வாசிக்கும் போது ஞாபகம் வரும். மேல போய் இந்த பந்திய வாசிக்க இந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு மைண்ட்ல போடும். ஓ, இந்த கேள்வி கேட்டு இருக்குது, ஆகவே இதுக்குரிய விட வந்துருக்கு, இந்த கேள்வி கேட்டதுக்கு இந்த கேள்விக்குரிய விட வந்துருக்குது ரெண்டாவது தானே உங்களுக்கு பிடிப்படும். கேள்வியை வாசிக்காம நீங்க வாசிங்கன்னா எதுவுமே தெரியாது. நீங்கள் அந்த மேல வாசித்து கேள்வியை வாசித்து திருப்பி மேல வாசிக்கிறதுக்காக கேள்வியை வாசிட்டு மேல போய் வாசிப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு சில கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்து மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஓகே, அப்ப முதல் வாசிக்கிற டைம் உங்களுக்கு மிச்சப்படுது. சரியா? அந்த டைம் நீங்க பேசினால் டைரக்டா நீங்க பேச வாசிங்க. வாசிச்சு போட்டு மேல வாசிங்க. சரியா? ஓகே, இப்ப நான் வாசிக்க போறேன் பாருங்க. Peter was born in London. Peter was born in London. Peter வந்து லண்டன்ல பிறந்தாராம். அப்ப ட்ரூ ஃபால்ஸ் போட சொல்லி. சரியா? ஓகே, அப்ப பாருங்க வாசிக்கணும். State the following statement are true or false not given by putting a tick in the relevant column. இந்த கொலத்துக்குள்ள நீங்க வந்து டிக் பண்ணணும். போல்ஸ் தான் பண்ணணும். ஆனா அதுக்கு நேரான கொலத்துல போடணும். அதே மாதிரி நோட் கிவன்னாலும் அந்த கொலத்துல நீங்க வந்து டிக் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ பாப்போம். Peter was born in London. Londonல பிறந்தாராம். Some people in farms migrated to cities. people அந்த கிராமத்துல இருந்த மக்கள் வந்து இடம்பெயர்றார்களாம் நகரத்துக்கு. Working in factories became a tiresome experience for people. அந்த ஃபேக்டரிஸ்ல தொழிற்சாலைகளை வேலை செய்யறது மக்களுக்கு ஒரு சோர்வான ஒரு அனுபவமாக இருந்ததாம். Peter had 2 brothers and 1 sister in his family. பீட்டருக்கு வந்து 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்களாம். John and his wife had spent money with care. Johnum his wifeum வந்து என்ன செய்யறாங்களாம், பணத்தை வந்து சரியான முறையில் கவனமாக கையாண்டார்களாம். Peter became an author later in his life. பீட் வந்து இறுதியில வந்து தன்னுடைய ஒரு எழுத்தாளராக வந்தாராம் இறுதியில சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த கேள்வியையும் வாசிப்போம்.
Write a word from the first paragraph, closer meaning in meaning to each phrase given below. அப்ப சேம் மீனிங் இதுக்குரிய சேம் மீனிங். வெரி ஹார்ட் அண்ட் டயரிங் மிகவும் கடினமான ஒரு சோர்வான விடயத்தை எப்படி சொல்லுவாங்க. பாசிபிலிட்டி ஆஃப் ஹார்ம் ஓ இன்ஜுரி. அப்ப ஒரு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது காயத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதை எப்படி சொல்றது. Write the sentence in paragraph 2 which says that Peter's father had a very good life. ஒரு சிறந்த லைஃப் கொண்டிருந்தாங்க பீட்டர்ஸ் ஃபாதர் என்றதுக்குரிய வசனம் எதில் சொல்லப்படுறது சொல்லலாம். Underline the word that best explains the behavior of the Peter's parents. Peter's parents வெளிப்படுத்தக்கூடிய சரியான சொற்களை ஐடென்டிஃபை பண்ணலாம். வாய்ஸ் புத்திசாலித்தனமாக, ரெஸ்பான்சிபிள் பொறுப்பில்லாம, இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனமாக, அறிவுள்ள வகையில் அறிவுள்ள இது புத்திசாலித்தனமாக, தோட்ஃபுல் நல்ல யோசிச்சு செயல்படக்கூடிய வகையில. அதே மாதிரி அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் டைட்டில் ஃபார் த கிவன் டெக்ஸ்ட். இந்த அந்த டெக்ஸ்டுக்கு நீங்க தரப்பட்ட பந்திக்கு எந்த இதை வந்து நீங்கள் வந்து சரியான ஹெட்டிங்கா போடுவீங்க. பீட்டர்ஸ் சைல்ட்ஹுட், பீட்டர்ஸ் இந்த சிறிய வயது விடயமா, பீட்டர்ஸ் பிரீசன் லைவ், பீட்டர்ஸ் வந்து பிரீசன் லைவ் ஜெயில் வாழ்க்கையில், பீட்டர்ஸ் ட்ரீம், பீட்டர்ஸ் ஹேனவா, பீட்டர்ஸ் சைல்ட்ஹுட் ஸ்கூல் லைவ், ஸ்கூல் லைவ் சொல்லுதா என்றதுதான் இப்ப கேள்வி. இப்போ ஒரு நாள் உங்களுக்கு கேள்விகள் வந்து மனசுல நிக்குது, என்ன வாசிச்சிருக்கோம் சரியா, கேள்விகள் வந்து மனசுல நிக்குது. ஓகே, இப்ப பாப்போம் பாசிட்டிவ் பாப்போம். மேல Peter was born in southern England in 1812. Southern England. அப்ப பீட்டர் வந்து அவ கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்ன, பீட்டர் வாஸ் போர்ன் இன் லண்டன். லண்டன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்க வந்து வாஸ் போர்ன் இன் சதர்ன் இங்கிலாந்து என்று கிடைக்குது. அப்ப பாப்போம், இங்கிலாந்துன்றது அது நாடு, லண்டன்ன்றது நகரம். அப்ப சில வழி இதுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம். பாப்போம். In 1812 when industrial revolution in England, அப்ப கைத்தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி இங்கிலாந்துல கைத்தொழில் புரட்சி 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட போது சவுதர்ன் இங்கிலாந்துல வந்து பீட்டர் பிறந்தவராம். வாஸ் வெல் அண்டர்வே. அப்ப அந்த கைத்தொழில் புரட்சி நல்ல இதா போய்கொண்டிருந்த காலத்துல வந்து பிறந்தாராம். As thousands of factories were open for business. அப்ப அந்த கால கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காரணத்தால் 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் வந்து ஓபன் செய்யப்பட்ட வியாபாரத்துக்காக திறக்கப்பட்டது என்பதால் சரி, as என்பதால் people left their farms for the cities. அப்ப people தமது விவசாய நடவடிக்கையை விட்டுட்டு என்ன சிட்டிஸுக்கு, நகரங்களுக்கு என்ன செய்ய போனார்கள். சரி, அப்ப நான் பார்க்கிறேன் some people in farms migrated to city என்றது என்ன, ட்ரூ or false? ட்ரூ சரியா. அப்ப ட்ரூவுக்கு நேரம் நாங்க சரி போடுவோம். ட்ரூ ரைட். அப்ப முக்கியமான கீவேர்ட்ஸ்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், கைத்தொழில் புரட்சி, thousands of factories were open business, people, but their dreams, அவர்களுடைய கனவு, of making more money, நிறைய பணத்தை உழைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கனவு, and improving their lives, அவருடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றது மெருகேற்றிக் கொள்வது, lives always did not come true. அது வந்து உண்மையாக வரவே இல்லையா. அவர்கள் என்ன தோக்கா போனார்களோ அது வந்து உண்மையாக வரவே இல்லையா. மென், உமன், ஆண்களும் பெண்களும், அண்ட் ஈவன் சில்ட்ரன், பிள்ளைகள் கூட, குறைந்த சிறிய வயது பிள்ளைகள் கூட, often அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றப்பட்டார்களாம். பேக் பிரேக்கிங் என்ற ஒரு முதுகு உடைகிற அளவுக்கு work in the field for the boredom, சகிப்புத்தன்மை, and danger, ஆபத்து, of factory work, அந்த தொழிற்சாலை வேலையால வந்து முதுகு எலும்பு உடைகிறது அளவுக்கு வேலை செய்யறது மட்டுமில்லை, சகிப்புத்தன்மை மற்றும் ஆபத்தான விடயங்கள். அப்ப ஆபத்துன்றதுக்கு நாங்கள் எங்கே கண்டனாங்கள் harm or injury சரியா.
அப்ப harm or injury ஆபத்து. அப்ப danger நாங்கள் இதுக்குரிய விடையை கண்டுபிடிச்சிட்டோம். danger. அதே மாதிரி இப்ப இந்த விடையும் இருக்கிறது தான் வெரி ஹார்ட் அண்ட் டயரிங். ஹார்ட் அண்ட் டயரிங். அப்ப கடினமாகவும் ஒரு ஒரு செயற்பாடு தான் நான் இதுல சொன்னேன். இது பைக் பிரேக்கிங் என்று சொல்லலாம் என்று அதாவது ஒரு முதுகு உடையிற அளவுக்கு அப்படியான ஒரு நிலைமையில வேலை செய்கிறது. அதைத்தான் இப்படி நாங்கள் வெரி ஹார்ட் அண்ட் டயரிங் என்று சொல்லலாம். சரியா? ஓகே. அப்ப அதுக்குரிய விட கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்ப தொடர்ச்சியா வாசிப்போம். ஒர்க் இன் த ஃபீல்ட். ஓகே. ஃபேக்டரி ஒர்க். ஓகே. ரைட். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று தரப்பட்டிருக்கு. அந்த இந்த 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 பந்திக்குரிய இன்ட்ரோடக்ஷன். Peter's family moved to London when he was 5. பாருங்க, பீட்டர்ஸ் ஃபேமிலி மூவ்ட். இப்பதான் லண்டனுக்கு போறாங்க. அப்ப அவர் லண்டன்லயோ பிறந்தவர்? நோ. ரைட். விஷயம் இருக்கு பாருங்க. பீட்டர்ஸ் ஃபேமிலி மூவ்ட் டு லண்டன் வென் ஹி வாஸ் 5. 5 வயது இருக்கும் போது லண்டனுக்கு போறாங்க. அப்ப லண்டன்ல பிறந்தது என்பது என்ன எங்களுக்கு? ஃபால்ஸ். ரைட். பாருங்க, எங்க விட வருதுன்னு பாத்தீங்களா? அப்ப அவசரப்படக்கூடாது, வாசிக்கணும் ஃபுல்லா. லண்டன். When he was 5, his father John worked as a clerk. அவர் ஒரு எழுது வினைஞராக இருக்கிறார். So he was better off than many people in London. அப்ப he was better off than மற்ற மக்களை விட அவர் ஒரு சிறந்த வாழ்க்கையை கொண்டிருந்தாராம். அப்ப worked as a clerk. His father John worked as a clerk. So he was better off than many people in London. அப்ப இதுதான் என்ன எங்களுக்கு அவர் இந்த வாழ்க்கையை அவர் நல்ல சிறப்பா வாழ்ந்தார் என்றதுக்கான அடையாளத்தை சொல்ற பகுதியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் வித் ஹிஸ் லார்ஜ் ஃபேமிலி அண்ட் லவ் ஆஃப் entertaining, he and his wife constantly lived beyond their means. அப்ப பியாண்ட்னா அவருடைய தேவைக்கு அப்பால அவர்கள் இந்த பொழுதுபோக்கு விடயங்களை என்டர்டெய்னிங் விடயங்களையும் ஹாப்பியா வாழணும்ன்றதுக்காண்டி என்ன செய்யற அவர்கள் தங்களுடைய தங்களுடைய தேவைக்கு அப்பால அவர்கள் தங்கள் உழைப்புகளை எல்லாத்தையும் வீண்விரயம் செய்து அந்த எதுக்காக என்டர்டெய்னிங் செய்து வாழ்றார்கள். பொழுதுபோக்காக ஹாப்பியா வாழணும்ன்றதுக்காண்டி வாழ்றார்களாம். When Peter was 12, 12 வயது இருக்கும்போது John was arrested for failing to pay a debt. ஒரு கடன் ஒன்றை அவர் செலுத்துறதுக்கு மீள செலுத்த இல்லாததால அவர் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அப்ப அவர் சிறந்த வாழ்க்கையே வாழ முடியல. அப்படி வாய்ஃபோட என்ன எக்ஸ்ட்ராவா அவர்களுடைய இயல்மைக்கு மேலாக அவர்கள் பொழுதுபோக்கு விடயங்கள்ல ஈடுபட்ட காரணத்தினால அவர்களுக்கு அந்த அவர்களுடைய வருமானம் போதாது, கடன் பட்டிருக்கிறார்கள். கடன் பட்ட காரணத்தால இப்ப ஜோன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்ப நாங்கள் இதுதான் இந்த விஷயத்தை நாங்க சொல்லாம சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றதுக்குரிய வசனம் வெளிப்படுத்துற பகுதி இதாத்தான் இருக்கும். அப்ப his father John worked as a clerk, so he was. அப்ப அதை நாங்க ஃபுல்லா எழுத வேண்டி வரும். His father John worked as a clerk. His father his father John his father John worked as a clerk, so he was better off.
So he was of than others அப்படியா? So he was better off than many people in London. Many people in ஓகே. இதுதான் அந்த அவர் வந்து சிறப்பாக வாழ்ந்தார், இந்த குட் லைஃப வாழ்ந்தார் என்றதுக்குரிய வசனத்தை வெளிப்படுத்துகின்ற பகுதி. சரியா? ஓகே. ரைட். அப்ப நாங்க கிட்டத்தட்ட ஆன்சர் அழிச்சிட்டோம். ரைட். இப்ப மேற்கொண்டு வாசிப்போம். When he was sent to debtors prison. அப்ப அந்த கடன்பட்டோருக்கான ஒரு ஜெயில் இருக்குதாம். அங்கே அவர் வந்து கொண்டு செல்லப்பட்டார். Where people were kept until they could pay back the money they owe. அப்ப அவர்கள் தங்களுடைய பணத்தை மீள செலுத்தும் வரைக்கும் அவர்கள் அங்கதான் இருக்க வேண்டும், அந்த ஜெயில இருக்கணும். Peter was taken out of school. அப்ப இதால வந்து ஸ்கூல் லைஃப வந்து பீட்டர் வந்து அவர் வெளியில வர ஸ்கூலை விட்டு அண்ட் போஸ்ட் வலியுறுத்தப்படுகிறார் டு ஒர்க் இன் ஷூ பாலிஷ் ஃபேக்டரி. அந்த ஷூ பாலிஷ் ஃபேக்டரியில வந்து அவர் ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு அப்பா வந்து கடன் பட்டதால ஜெயில அடைச்சதால இவர் வந்து ஸ்கூலை விட்டு விலகி ஷூ ஃபேக்டரியில வேலை செய்கிறாராம். ஃபேக்டரி ராப்பிங்னா சுற்றுறது என்ன, அந்த பார்சல் சுற்றுறது அண்ட் பேஸ்டிங் ஒட்டுறது, லேபிள்ஸ் ஆன் பாட்டில்ஸ்ல ஒட்டி இதன்றது, அந்த அதை சுற்றி லேபிள் ஒட்டி இதன்றது. He worked from dawn அதிகாலை பொழுதிலிருந்து to dark night வரை 6 days a week 6 நாட்கள் வந்து ஒரு கிழமையில in a dark room இருட்டறையில வேலை செய்கிறார். listening to rats squawk beneath. அப்ப இந்த எலிகள் என்ற சத்தங்கள் அடியில ரோரிங் உருமுற மாதிரி ஃப்ளோர் போர்ட்ஸ். அப்ப அந்த ஃப்ளோர் போர்ட்ஸ் அப்ப என்ன ரோட்டிங் ரோரிங்ன்ற ரோட்டிங் அந்த ஒரு அழுகிய நிலையில இருக்கிற அந்த அந்த நிலத்தில அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து எலிகளின் சத்தங்கள் எல்லாம் கேக்குதாம், இருட்டறையா இருக்குதாம், 6 நாட்கள் வேலை செய்ய வேணுமாம் ஒரு கிழமையில, அதிகால பொழுதுல இருந்து இருட்டு மட்டும் வேலை செய்ய வேணுமா, இப்படி எல்லாம் பல சிக்கல்பட்டு பீட்டர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். சரியா? His father finally inherited some. அப்ப இன்ஹெரிட்டட்ன்றது எங்களுக்கு தெரியும், அதாவது வந்து ஒரு பரம்பரையாக some money அவர் வச்சிருந்த பரம்பரை பணத்தை settle his debt and was released from jail. அப்ப அந்த பரம்பரை பணத்தை வச்சு அவர் வந்து என்ன செய்யறார், செட்டில் பண்ணிட்டார். his debts கடனை செலுத்தினால was released. Peter later claimed that the factory experience nearly destroyed him. அவர் வந்து சொல்லியிருக்கிறார் பீட்டர், அந்த ஃபேக்டரி அனுபவம் வந்து கிட்டத்தட்ட தன்னை அழிச்சிட்டுதுன்னு சொல்றார். சரியா? எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அனுபவத்தின்படி கிட்டத்தட்ட தன்னை அழிச்சிட்டுதுன்னு சொல்றார். அப்ப இதுக்கு மிஞ்சி மற்றபடியில் வேற இல்லையோ. The story Peter Sildwood. அப்ப பீட்டர் சைல்ட்வுட் ஸ்டோரிஸ் அண்ட் இதுலயே விட வருது, ஆகவே எங்களுக்கு விட வருது இது பீட்டர் சைல்ட்வுட். அப்ப விட வந்துட்டு அதுல அப்படியே இருக்கு என்ன. ஓகே, இப்ப இதுக்கு என்ன விட வர இல்ல. அண்டர்லைன் த வேர்ட் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிஹேவியர் பீட்டர்ஸ் பேரண்ட்ஸ். அறிவாளியாக இருந்தார்களா, ரெஸ்பான்சிபிள் வந்து ரைட், அவர் உண்மையில இரஸ்பான்சிபிள் பொறுப்பில்லாம தான் இருந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு அந்த அவங்களுடைய தேவைக்கு மீறியதாக வந்து அவர்கள் பொழுதுபோக்கு விடயங்களில் ஈடுபட்டதால அவர்கள் வந்து கடன்படவணி நிலைமைக்கு போனார். அப்ப இரஸ்பான்சிபிள் என்றதுதான் வரப்போகுது இப்படி என்ன. இப்ப இதுல கொஞ்சம் பிடிபடையில விடைகள் அப்ப தொடர்ந்து வாசிப்போம். reads like the story in one of his novel.
அவருடைய பீட்டர்ஸ் இந்த ஒரு ஸ்டோரியில அவருடைய ஒரு நோவல்ஸ்ல இருந்து இந்த ஸ்டோரி எடுக்கப்படுது என்ன போஸ்ட் ஒர்க் அட் யங் ஏஜ் அவர் இளம் வயதுல இருந்தா அப்ப பாருங்க இந்த நோவல்ஸ் என்று சொல்லியே உங்களை விளங்குது அவர் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறார் பீட்டர்ஸ் became an author later his life yes அவர் ஒரு எழுத்தாளராக வந்திருக்கிறார் அப்ப அதுங்களை வாசிக்கும் போதே விளங்குகிறது சரியா ஓகே நோவல்ஸ் ஃபர்ஸ்ட் பீட்டர் சஃபர்ட் துன்பப்பட்டார் லாங் ஹவர்ஸ் அண்ட் அன்ஹெல்தி கண்டிஷன் ஆரோக்கியம் இல்லாத நிலைமைகள் women in factories in the 19th century இங்கிலாந்து 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலைமையில வந்து ஒரு பொதுவான நிலைமை வந்து எல்லா ஃபேக்டரியிலையும் வந்து காணப்பட்டதாம் நீண்ட நீண்ட மணித்தியாலங்களாக வேலை செய்ய வேண்டிய ஒரு துன்பநிலை இருந்ததாம் என்று சொல்றார் memories of his experience haunted him for the rest of his life அவருடைய மீதி வாழ்க்கையிலிருந்து இந்த இது வந்து இவருடைய இந்த அனுபவங்கள் வந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கலாம் சரியா அப்ப இது அவருடைய நோவல்ஸ்ல இருந்தான் என்ன அது எடுக்கப்பட்டதுன்றது வடிவ தெளிவா தெரியுது அப்ப எங்களுக்கு 2க்கு விட வேற இல்லையா 3க்கு விட வேற இல்லை சரி ஓகே இப்ப நாங்க அந்த ஸ்டோரி வாசிச்சுட்டோம் கேள்வி வாசிப்போம் working in factories became a tiresome experience for people அது உண்மைதானே அவர்கள் வந்து ஒரு சோர்வான அனுபவத்தை தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாம் சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த ஃபேக்டரியில வேலை செய்தார்கள் என்றது உண்மையோ பொய்யோ உண்மை ரைட் அடுத்தது பீட்டர் had 2 brothers and sisters in his family இதுல வந்து ஏதாவது கதைக்கப்பட்டிருக்குதா அவரை பற்றி அந்த சகோதரங்கள் பற்றி இல்லை அப்ப நோட் கிவ் John and his wife had spent money with care அவர்கள் வந்து கவனமாக கையாண்டார்கள் பணத்தை இல்லை ஆகவே false சரியா ஓகே பாருங்க எப்படி விட வருதுன்னு பாருங்க சிம்பிளா நாங்க விட கண்டுபிடிச்சிருக்கோம் ஆகவே இந்த செக்ஷன் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள் உண்மையில வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன விடயங்களை கவனத்துல கொள்ளுங்க அப்பே அதாவது கேள்வியை வாசிங்க முதல் வாய்ச்சி போட்டு மேல போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் விட வந்து உங்களுக்கு பிடிப்படும் ஈஸியா ஏன்னா அந்த கேள்வி மைண்ட்ல இருக்கேக்குள்ள நீங்க அந்த பந்திய வாய்ச்சி கொண்டு வரீங்க ரைட் இதுக்குரிய விட வருது இதுக்குரிய விட வருது அந்த ஈஸியா கண்டுபிடிப்பீங்க ஆகவே இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த விடயத்தை செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து டேலண்டா வந்துடுவீங்க 15 நிமிஷமோ 20 நிமிஷத்துக்குள்ள திருப்பி வாசிச்சு மெனக்கிடக்கூடாது ஒரு கேள்வியை வாசிச்சுட்டு நீங்களை மேல மேல பார்க்கும் போது உங்களுக்கு ஈஸியா விடப்படிவிடும் ஓகே இந்த டெக்னிக்ஸ் உங்களை பிடிச்சிருக்க நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸ் மூலம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன் ஓகே thank you for your watching பிள்ளையார் if you like this video please like and share it don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible okay நான் என்னளவு எஸ்ஏ क्वेश्चन போறதுக்கு ட்ரை பண்றேன் பிள்ளையார் தொடர்ச்சியா அணைஞ்சிருங்க நான் எப்படியோ மேக்ஸिमम எவ்வளவு வீடியோ போட முடியுமோ போடுவேன் ஓகே ஃபுல்லா வீடியோ பாருங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே பை டேக் கேர்